அடுத்து பிரஜன், சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து ஜோடியாக வந்தாங்க. விஜய் டிவியில் வர ஜோடி மாதிரி சீசன் தான் பார்க்குற மாதிரி அப்பப்போ தான் உங்களை கேமராவில் பார்க்க முடியுது. புருஷன் சண்டை போட்டால் பொண்டாட்டி சண்டை போட்டுட்ருக்கீங்க. புருஷன் எது பேசுகிறானோ அதுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை தனித்தனியாக ப்ளே பண்ண அனுப்புனா நீங்கள் ஜோடியாக தான் அங்கே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து சபரி அந்த வீட்டில் வந்து ஃபுல் சப்போர்ட்டோட இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள பெருவாரியான ஓட்டு வந்து விழும். ஆனால் அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். மற்றபடி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். பிக் பாஸா தேடி தேடி போய் பிடிங்கிற வேண்டியதுதான். இதில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்டஸ்டன்ட் அப்படின்னா ரம்யா. தயவு செஞ்சு ரம்யாவை கத்த விடுங்கய்யா. அந்த வாய்ஸ் ரொம்ப இனிமையாக இருக்கும். சண்டை போட்டதுன்னா அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு வேற லெவலில் இருக்கும். யாருமே அந்த வாய்ஸை வந்து தூண்டி விடாமையே இருக்கிறீங்க. அதுவும் சேஃபாக அங்கிட்டும் இங்கிட்டும்